பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியை வச்சு தான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 12 செய்தி பேசி வரேன். என்ன கேள்வி? 2 கண்ணுதிரியாங்க அவரை தேடி வந்தாங்க. அவர்கிட்ட இறங்குங்க ஆண்டவரேன்னா. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார். போன உடனே விடலை, பின்னாடியே போனாங்க. இயேசு பார்த்தார், இவ்வளோ முயற்சி பண்ணி வந்திருக்காங்களே, இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். எப்பா, என்னை நம்பி வந்திருக்கீங்களே, இதை நான் உங்களுக்கு செய்வேன்னு உங்களால் விசுவாசிக்க முடியுதா? இன்னைக்கு அதுதான் கேட்குறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. மத்தேயு 9:28 பார்க்கிறோம். இதை செய்ய எனக்கு வல்லமையுண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து, படுக்கையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கேட்குறார். பலவிதமான பிரச்சனையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கேட்குறார். கடன் பாரத்தில் இருக்க உங்களை பார்த்து தான் கேட்குறார். என்னை பார்த்து தான் கேட்குறார். எனக்கு கண்பார்களே, நாம் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை அவர் பார்க்கணும். நான் உங்களோடு பேசி வர்றேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு படுக்கையில் கிடந்த ஒரு மனுஷனை இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவன எல்லாரும் கூடி வந்தாங்க. 4 பேர் அவனை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தா கிட்ட போகிற கூட வழி இல்லை. நாமளாக இருந்தால் ஒரு பஸ்ஸு கூட்டமாக இருந்தால் திரும்பி வீட்டுக்கு போயிடுவோம். லேசாக 2 மழை தூர்னா வீட்டுக்கு போயிடுவோம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், வேலைக்கு போவார். காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சு வேகமாக போவார். ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவார். அவர் ஒய்ஃபு தினம் சொல்லும், பிரதர் இவர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஐயா. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வீட்டுக்கு திரும்பி படுத்துறார். எனக்கு அன்பானவர்களே, கிட்டையே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்து மத்தியில் ஒருத்தனை எப்படியாவது சுகமாக்கணும் அப்படின்னு முயற்சித்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டாராம். உங்கள் வேதா புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் மார்க் 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. எல்லாம் பாடுமா? பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே.
சந்தோஷத்திற்காக மனிதர்களாகின சந்தோஷத்திற்காக பாடி துதி மனமே பரணி கொண்டாடி துதி தினமே பரணி கொண்டாடி துதி தினமே. வாசிக்க சொல்லட்டா? மார்க்கு 2:4-5 ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நல்ல கவனிங்க, எவ்வளவு விசுவாசம். கிட்ட போக முடியல, போப்பா எனக்கு என்ன, இவன் படுத்து கிடந்தா எனக்கு என்ன ஆக போகுது, இவன் எந்திரிச்சா எனக்கு என்ன. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகிறவனும் அப்படித்தான் இருப்பான். ஏன்னா மற்றவன் மேலே கரிசனை உள்ளவன் தனக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்க மாட்டான், எனக்கு என்ன போக மாட்டான். கூட்டமாக இருக்கு, கிட்ட போக முடியல, கீழே உட்கார்ந்துருக்கிறவர் வணக்கத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், சர்வ வல்லவர், சாவை வென்றவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தவர். அத்தனை பெரிய போதவர் உட்கார்ந்துருக்கார். இன்னைக்கு ஒரு போதவர் மேலே ஒரு தூசி விழுந்தா விட்டுருவாரா? அடுத்த நிமிஷம் என்ன செய்வார்? அறிவு இருக்கா, நான் உட்காந்துருக்கேன் தெரியாதா கேட்பாரா இல்லையா? இயேசு ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா அவர் மயிர் கத்தரிக்க போகிற ஆட்டை போல சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல. ஆமா, அவர் எதற்கு வந்தார்? அழகா சொன்னாரு, நீதிமான்களை அல்ல. ரோமர் 1:27 மிக அழகா. 1 கொரிந்தியர் 1:27 பாருங்க. 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அற்பமான வாழ்வு, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாறு. அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா, நான் பெருகவும் நீ சிறுகவும் கல்வாரி ஸ்ரீகம் கரைந்திடும் எல்லை கல்வனமாகி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி ஸ்ரீகம். அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்றுகிறவர், இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அந்த நாள் நடக்க முடியாதவன், நாரி போனவன், இவனை கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? அந்த இயேசுவின் சிந்தை அவங்களுக்குள்ள வந்ததுனால அவர் மேலே ஒரு தூசி விடாமல் அந்த கட்டில் வெயிட்டையும் தூக்கி நம்மளை அந்த கயர் வச்சு அளந்து பார்த்துட்டு வந்தால் இருக்க முடியும். எப்படி கரெக்டாக அதை செஞ்சாங்க, அதான் என்னால் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. கட்டில் கரெக்டாக போகணும், ஆனால் அவருக்கு நேராக போய் இறங்கணும். ஆனால் இவனும் கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா இவனை ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டா மேலே உட்காந்துருந்துக்க முடியாது. 4 பேர் 4 மூலையிலேருந்து இறக்கணும். மேலே ஏறி நிற்கிறவங்க அங்கே இடம் வேணும், பிரித்த இடத்துல. அப்படி அற்புதமாக இறக்கி அந்த கட்டில் கொண்டாங்க. வாசிக்க பார்ப்போம் 5 வசனத்தை திரும்ப. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவமே அது பல்லமே
அது உன்னை நாசமா பாபமே அது பல்லா வேஷமே அது உன்னை நாசமா போகச் செய்யும் மிகச் செய்யும் எந்த காலம் போகச் செய்யும் மிகச் செய்யும் எந்த காலம் பாடுமே இயேசு பாதம் சேருமே பரில் பாவம் மீறோமே. என்ன பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிறோம். யோவான் 8:34 வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆமா, என்ன பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அதனால்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு, அந்த பாவம் போக்கி நம்மை ரட்சிப்பதற்கு ஹல்லேலூயா இந்த பூமியில வந்தார். ஏன்னா பாவத்தையே பார்க்காதவர் பாவமாக்கப்பட்டார். நம்ம பாடுறோம்னா, நாங்கள் பாவ பாரத்தால் கஸ்தியுற்று சோறுங்கால் தாழ்மையாக உம்மையே நோக்கி கண்ணீருடனே ஊக்கத்தோடு வாஞ்சையாய் கெஞ்சும் போது தயவாய் சிந்தை வைத்த இயேசுவே எங்கள் வேண்டல் கேளுமே. மோட்சத்தை நீர் விட்டதும் மாந்தராய் பிறந்ததும் ஏழையாய் வளர்ந்ததும் உற்ற பசி தாகவும் சாவை வென்ற சத்துவம் பரமேறும் அற்புதம் நம்பினோர்க்கு ரட்சிப்பை ஈயும் அன்பின் வல்லமை. எத்தனை அருமையான காரியங்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு பார்த்தார். எதை பார்த்தார்? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். இவன் நோயை பார்க்கல, இவன் கிடந்த கடையை பார்க்கல, யாரும் வந்து அவருக்கு சொல்லவும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அவர் காண்கிற தேவன். அந்த 4 பேர் கொண்டு வந்த அந்த விசுவாசத்தை, அவங்க பண்ண முயற்சியை பார்த்தார். என்ன நம்பி வந்திருக்காங்க. ஆகையினால அந்த திமிர்காதக்காரன் அப்புறம் தான் பார்க்கிறார். பார்த்து சொல்லாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் ஐயா, மன்னிப்பது தான் தேவனுடைய சுவாபம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டேடும் ஏழைக்கு அருளுகின்றார், அண்டேடும் ஏழைக்கு அருளுகின்றார். வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகிறார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாமே மாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை நாமே மாற்றி நலிந்திடுவோம். குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார், குற்றத்தை அவரிடத்தில் எடுத்துரைத்தார். குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து
எனக்கு அன்பானவர்களே, பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர் சிலர், எல்லாரும் இல்ல, சிலர். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிப்பதற்கு யார் என்று தங்கள் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பாவத்தை மன்னிப்பதற்கு தான் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றார். ஆனா அவரை பார்த்து சொன்னாங்க, வேத பாரகருக்கு விசுவாசம் இல்லை, ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்க 4 பேர் கட்ட தூக்கிட்டு வரான். தேவதூஷணம் சொல்றானே, அவர் கேட்டாரு, உங்க இருதயத்தில் இப்படி சிந்திக்கிறது என்ன? படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றதோ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எது எளிது அப்படின்னார். உடனே அந்த திமிர்வாதக்காரன் என்ன செய்தான்? படுக்கை எடுத்துக்கிட்டு என்ன செய்தான்? வீட்டுக்கு போனான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஆண்டவர் படுக்கை எடுத்துட்டு போக சொன்னாரு? இத்தனை வருஷம் படுத்து கிடந்த வாழ்க்கை என்ன விலையேற பெற்றதா? இல்லை, இந்த படுக்கையில் அவ்வளோ வாசனை இருக்குமா? ஏன்னா படுத்து படுத்து அந்த போர்வையை நினைஞ்சிருக்கும், நாரி போயிருக்கும். ஏன்னா வேர்த்தாலும் அப்படி தான், வெயில் காலம் அப்படி தான், மழை காலம் அப்படி தான், குளிர்காலம் அப்படி தான். ஒரே இடத்துல படுத்து கிடந்த பெட்சோர் கூட வந்திருக்கும். அப்போ அந்த படுக்கைக்கு என்ன ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாரு? கட்டில் கொண்டு போச்சு இல்லை, உன் படுக்கையை மட்டும் என்ன செய், எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. நடந்து போக சொன்னார். ஏன்? வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வந்தான், எல்லாம் பேசியிருப்பான், இத்தனை நாள் படுத்து கிடந்தவன் செத்து போயிட்டான் போலன்னு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஐயா, இவர் செய்த அற்புதத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. மத்தேயு எழுதுகிற சுவிசேஷத்தில் அநேகர் ஆச்சரியப்பட்ட காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நடந்து போனதை பார்த்து, நகோமியை பார்த்து பேசின அதே ஜனங்கள் ஏன் இதை பார்த்து பேச மாட்டாங்களா? நகோமி ரொம்ப நாள் கழிச்சு வர்றா, அவளை பார்த்து சொன்னாங்க, இவ யாரு? நகோமி அல்லவா? அதோட நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாளுன்னு சொல்லுங்க. இவன் சொல்லியிருப்பான், படுத்து கிடந்த நோயாளின்னு சொல்லாதீங்க, நான் இப்போ சுகமானவன். என்ன விசுவாசித்தாங்க? இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. இவன் விசுவாசித்தானோ இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் அந்த 4 பேர் விசுவாசத்தை பார்த்து தான் அவர் சுகப்படுத்தினார். இன்றைக்கும் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்பிக்கையோடு வந்து பாருங்க, அவர் நம்பி வந்த ஒருத்தரும் கெட்டதே கிடையாது. மனுஷனை நம்பி கெட்டேன்னு சொல்லலாம், புருஷனை நம்பி கூட கெட்டேன்னு சொல்கிற பெண்கள் உண்டு. இவரை கல்யாணம் பண்ணாமனால தாங்க நான் கெட்டு போனேன்பாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பி கெட்டவன் யாரும் இல்லையே. ஏன்னா அவர் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன். அதனால தான் எரேமியா சொல்றார் 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக மனுஷன் பாக்கியம். ஏன்னா நம்ம அதனால தான் பாருங்க, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர், வல்லமையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஏன்னா அவர் என்ன வார்த்தை சொல்லியிருந்தாரு? எரேமியா 33:6, நான் அவர்களை குணமாக்கி நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. முதலாவது சௌக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும்.
அதனால தான் சொல்கிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்றது மட்டுமல்ல, அது தற்காலிகமாக இருந்துடக்கூடாது, குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், அதை செஞ்சிடுவார், குணமாக்குவார். நம்பி தூக்கிட்டு வந்தவங்களுக்கு அவன் நடந்து போகும்போது எத்தனை சந்தோஷத்தோடு போயிருப்பான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் இனிமேல் எந்திரிப்பேனான்னு நினச்சேனே, இதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சேனே, இனிமேல் இந்த கட்டில் தான் என் வாழ்க்கையா, இப்படியே தான் படுத்துருவனா, எத்தனை வேதனைப்பட்டிருந்தேன். அவன் நல்லவர் ஐயா. அவன் சொல்லிட்டு போயிருப்பான், நான் இதில் நடக்குமான்னு நினச்சையா, இனிமேல் எந்திரிப்பனான்னு நினச்சையா, இனிமேல் என் கையும் காலம் அசைக்க முடியுமான்னு நினச்சேன். எப்படி நடந்து போகிறேன், நான் தான் நடந்து போகிறேனா. அநேகர் பார்த்து சொல்லியிருப்பான், இவனா படுத்து கிடந்தவன், இவனா நொண்டியாக இருந்தவன், இவனா கை கால் விளங்காமல் இருந்தவன், எப்படியா நடந்தது. இயேசு வந்தார், அவனை குணமாக்கினார். சுற்றி இருந்தவங்க அப்போ எல்லா வியாதிக்காரையும் சுகமாக்குவாரா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே. இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தினம் வர்றதுக்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ பிரதர் ரெக்கார்டிங்கை சேர்த்து ஒரு நாளைக்கு 5000 ரூபா? அடே அப்பா அப்படிம்பிங்க. ஆண்டவருக்கு இது லேசான காரியம். எனக்கு கண்பானுடைய மழை பெய்யும்போது சின்ன சின்ன துளியாக தான் விழுது, ஆனால் அது பெரிய வெள்ளமாக ஓடுது. ஆண்டவர் உங்கள் மனசில் நான் ஒரு 200 ரூபா காணிக்க செய்யணும், இப்படி 10 பேர் சேரும்போது 2000 ரூபா. ஆண்டவர் எழுப்பித்தர விதமே வித்தியாசங்க. நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை திருநெல்வேலியும் மதுரையிலும் இருக்குது, வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாதவங்க விதவை தாய்மார்கள் எத்தனையோ பேர் வந்து உட்கார்றாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே ஐயோ, ஒரு நல்ல புடவை கூட கட்டியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படணும். ஆத்மா விலையேற பெற்றது. இவங்களை ஒரு நாள் கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை. மதுரையிலெல்லாம் ஒரு வாரத்தில் ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். 4 வாரம் என்னாச்சுன்னு பாருங்க. இதில் வரும் 2வது வாரம், முதல் வாரத்தில் கடுகு ஜீரகம் மிளகு கூட கொடுத்து அனுப்புவோம், வெந்தயமாக கொண்டு. ரங்கநாதன் ஒருத்தர் பொள்ளாச்சியில் இருக்கார், இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். மாதம் அவர் 10 கிலோ ஜீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், கடுகு, இன்னும் சொல்லப்போனால் பொரிகடலை, மல்லி எல்லாத்தையும் அனுப்புவார். இத்தனையும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட் போட்டு 10-100 பேருக்கு அங்கே கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் கொடுத்துக்கிட்டார். நீங்களும் ஒருவேளை தொழில் செய்கிறவங்க தான் இப்படிப்பட்ட காரியத்திற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் கட்டாயம் இல்லை, உதவலாம். அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது, என்ன உதவி தேவை எங்களுக்கு தெரியாதே, கேளுங்க சொல்கிறேன். எத்தனையோ கட்டுமானம் பண்ணி நிற்குது. பார்வையற்றோருக்கு சொல்லப்போனால் ஒரு ஊன்றுகோல் கொடுக்க கூட ஒரு கம்பு கொடுக்கறது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு கம்பு வச்சா 10 வருஷம் இருக்குமா, 1 மாதம் இருக்கிறதே பெரிய பாடு. இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியில் எப்போ வந்து கேட்டாலும் கண்ணை கொடுக்க முடியாது, கம்பு வச்சுருக்கணும். ஒரு ஊன்றுகோல் 200 ரூபா தான். நல்ல ஊன்றுகோல் வாங்க போனால் 340 ரூபா வந்துடுது. முந்தா நாள் கூட சென்னையிலேருந்து ஒருத்தர் சொன்னார், பிரதர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஊன்றுகோல் போட்டுக்கா 340 ரூபா. நான் சொன்னது 200 ரூபா கொடுக்குறதுக்கு எனக்கு பெரிய பாடாக இருக்குன்னு. ஆண்டவர் ஏவினா நீங்களும் கொடுக்கலாம். ஏன் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் பண்ணுறதுக்கு, ஒரு பார்வையற்ற சகோதர சகோதரிகளை திருமணம் செய்வதற்கு உதவலாம், அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். ஆலயத்தில் நீ எத்தனையோ அறை கட்டப்படாமல் இருக்குது, இவைகளுக்கு உதவலாம். மதுரையில் இருக்க ஆலயத்தில் 20 வருஷம் ஆச்சு, ஓடு கூட மாற்றப்படாமல் இருக்குது. அதுக்கு சென்ட்ரிங் போடக்கு 6 லட்சம் ரூபா கத்த தான் எழுப்பி தரணும். நீங்கள் கேட்கலாம் எப்படி தொடர்பு உள்ள 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, இதை பாருங்கள், இதில் ஜிபே ஃபோன்பே உண்டு, என்கிட்ட எது வேணாலும் கேட்க. உங்களுக்கு விளக்கம் தெரியலனா கேளுங்க, தாராளமாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லணும். உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் ஏதாவது ப்ரோக்ராம்லேயோ அல்லது தொலைக்காட்சி ரெக்கார்டிங்கில் இருந்தால் ஒழிய கட்டாயம் ஃபோன் எடுத்து பேசுவேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா?
நீங்களும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படி சொல்லி உம்மிடத்துல வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீர் அற்புதம் செய்யும், அதிசயத்தை காணப்படும். யார் யார் எந்தெந்த நிலையில எந்தெந்த இடத்துல கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு பலவிதமான போராட்டங்களோடு படுத்திருக்கிறார்களோ அந்த படுக்கை அவர்களுக்கு ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்கிற தேவன், அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சில வேளைகளில் சின்ன பிள்ளைகளை கூட பாருங்க, மனவளர்ச்சியற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை தாய்மார்கள் இந்த மனவளர்ச்சியற்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு ஐயோ என் பிள்ளை இப்படித்தான் இருக்குமா, எதிர்காலத்தில் மாறுமா என்று கண்ணீர் விட்டு புலம்புகிற எத்தனை பேரை பார்க்கிறேன். எத்தனை பேர் போன்ல கேட்குறீங்க, என் 3 வயசு குழந்தை பேசவே இல்லை பிரதர், என் வாயை திறந்து அம்மான்னு கூப்பிடுமா? ஐயா, இயேசு தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர்ந்து அதிகமாய் பெருகினது உண்மையானால் உங்க பிள்ளைக்கு அவர் அதிகமாய் தயவு செய்வார். ஆனா இதை செய்ய வல்லமை உண்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் தெய்வமே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்றீரே. ஒவ்வொருவருடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.